ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பொருணை அருங்காட்சியகம் அதை நாளைக்கு திறந்து வைக்க போறாங்க. அதுல என்னென்னலாம் சிறப்பு இருக்கு, அதுல என்னென்னலாம் அவங்க காட்ட போறாங்க, அதனோட டிக்கெட் பிரைஸ் என்ன, இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ் நாகரிகத்தின் தொன்மையும் பொருணை நதியின் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளான வரலாற்றையும் ஒரே இடத்தில் அறிந்து கொள்ளும் பொருணை அருங்காட்சியகம் நாளை முதல் மக்கள் பார்வைக்கு திறக்கப்படுகிறது. பொருணை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது தாமிரபரணி நதியை தான் பொருணை நதி அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் அமைந்துள்ள இந்த அருங்காட்சியகம் ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, தமிழரின் அடையாளத்தை பேசும் ஒரு உயிருள்ள வரலாற்று சான்று. பழங்கால நாகரிக தடயங்கள், தொல்லியல் பொருட்கள், பொருணை நதியை மையமாக கொண்ட வாழ்வியல், வணிகம், பண்பாடு ஆகியவை நவீன காட்சியமைப்புகளுடன் இங்கு அழகாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. தமிழர் வரலாற்றை புத்தகங்களில் மட்டுமல்லாமல் நம் கண்களில் காணும் வாய்ப்பையும் இந்த அருங்காட்சியகம் வழங்குகிறது. இந்த அருங்காட்சியகத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3200 ஆண்டுகளாக பழமையான பொருணை தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகத்தின் தொன்மையையும் உலகுக்கு எடுத்துக்காட்டும் வகையில் தமிழக அரசால் நிறுவப்பட்டுள்ளது. இங்க அவங்க என்னென்ன பொருள்கள் எல்லாம் கண்காட்சிக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிச்சநல்லூர், குர்க்கை, சிவகலை உள்ளிட்ட தாமிரபரணி ஆற்றங்கரையில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் எச்சங்கள் மற்றும் அரிய பொருட்கள் இங்க காட்சியமைக்கப்பட்டுள்ளன. இந்த அருங்காட்சியகம் சுமார் ரூபாய் 67 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. இது சுமார் 13 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது மற்றும் 7 கட்டட தொகுதிகளை கொண்டுள்ளது. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்த அருங்காட்சியகத்தை டிசம்பர் 20, 2025 அன்று திறந்து வைத்திட்டார். இதுக்கான நுழைவு கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பெரியவர்களுக்கு ரூபாய் 30, சிறியவர்களுக்கு ரூபாய் 10, பள்ளி மாணவர்களுக்கு 5 ரூபாயும், வெளிநாட்டவருக்கு ரூபாய் 50, 5D 7D தியேட்டர்களுக்கு தலா ரூபாய் 25 கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது டிசம்பர் 23, 2025 முதல் மக்கள் பார்வைக்கு திறக்கப்பட உள்ளது. டிசம்பர் 23 நாளிலிருந்து அதை பொதுமக்கள் பார்வைக்கு அவங்க திறந்து வைக்கிறாங்க. நீங்க திருநெல்வேலியில ரெட்டிப்பாளையத்துல இருந்தீங்கன்னா இதை நேரில் போய் பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே.